வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அந்த அக்கினியை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. வாசிங்க ராஜா. இது வானத்திலிருந்து அற்புதங்களை பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து அப்படின்னு இருக்கு. முதல்ல இதுக்கான ஸ்பிரிச்சுவல் காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதற்கு பிறகு என்ன செய்யறோம், இதோடைய இன்னைக்கு உள்ள காரியத்தை சொல்றோம். ஸ்பிரிச்சுவல் காரியம் என்ன? வானத்திலிருந்து அக்கினி இறக்குனது யாரு? ஏலியா தான் இறக்குனார். நமக்கு தெரியும், 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல இந்த சம்பவம் நடக்குது. வானத்துல அவர் என்ன பண்றாரு? அக்கினி இறக்குறார். இந்த அக்கினியை இறக்குனது தேவனே மெய்யான தேவன். அவர் தானே அக்கினி இறக்குன தேவனே மெய்யான தேவன். இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்ல என்ன நடக்க போகுது, அதாவது உபத்திரவ காலத்துல என்ன நடக்க போகுதுன்னா, இந்த அற்புதத்தை பிசாசு செய்ய போகுது. அந்த 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுறது யார் செய்யறான்னு கேட்டீங்கன்னா, 11வது வசனத்துல, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. வலுசர்ப்பத்தை போல பேசினது. அதுதான் அன்றியும் அது மிருகத்திற்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை செய்தது. அந்த 2 கொம்புள்ள மிருகம் என்பது ஒரு நாடு. ஒரு மிருகம் 2 கொம்போட எழும்பி வரும்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் அது யாரை குறிக்குது? ஒரு தேசத்தை குறிக்கிறது. அதுக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா, இது எலியா காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அதை என்ன செய்யறாரு? ப்ரூஃப் பண்றாரு. அக்கினி இறக்குற தேவனே மெய்யான தேவன். இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த அற்புதத்தை கிட்டத்தட்ட 2600-700 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அற்புதத்தை திருப்பி செய்ய போறான். எதுக்காக இப்ப செய்யறது? யாருன்னு கேட்டீங்கன்னா, பிசாசனுடைய ஆட்கள். எதுக்காக அதை செய்யறாங்கன்னா, இப்ப பாருங்க, பைபிள்ல இப்படி இறங்கி இருக்கு. அப்படி இறங்குற யாரு அது இறக்குறாரோ அந்த தேவனே மெய்யான தேவன். இப்போ இவங்க அதை இறக்கிட்டு ஒரு சர்வாதிகாரிய, ஒரு மனுஷனை கடவுளாக காட்ட போறாங்க. அவன் என்ன பண்ண போறான்? இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வான். ஆனா அவன் செய்யற அற்புதம் கர்த்தர் செய்யற மாதிரி உண்மையான அற்புதம் அல்ல. வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7 முதல் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து வாசிச்சுக்கிட்டே வாங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. இது அந்த சர்வாதிகாரியை பத்தி சொல்லுது. தன் வாயின் சுவாசத்தினாலே அழித்து பகிரங்க வருகிறதா வசனம் சொல்லுது. அடுத்து, அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக அன்றியும் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை, நல்ல கவனிங்க, சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் என்ன அற்புதம்? பொய்யான அற்புதம். அற்புதம் நடக்கும், ஆனா எப்படி நடக்கும்? பொய்யா நடக்கும். எலியா நடத்தினது உண்மையான அற்புதம். இப்ப நடக்க போறது பொய்யான அற்புதம். அற்புதம் நடக்கும், ஆனா எப்படி நடப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. தேவன் செய்ததை கண்டிப்பாக பிசாசால் செய்யவே முடியாது. தேவன் ஒண்ணு செஞ்சாருன்னா அதை என்ன செய்ய முடியாது பிசாசால. ஆனா அவன் என்ன பண்ணுவானா, அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒண்ணு செய்யற மாதிரி காட்டுவான். அதுக்கு அதே மாதிரி இருக்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டட் பொருள் இருக்கும், அதே மாதிரி பார்க்கறதுக்கு எல்லாம் இருக்கும். ஒரு மட்டும் அதுல மாறி இருக்கும். கிட்ட போய் உத்து பார்த்தாதான் என்ன தெரியும்? அந்த மாறி இருக்கும், தலைகீழ இருக்கும். ஆனா டக்குன்னு பாத்தீங்கன்னா அது எப்படிதான் இருக்கும்? பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும். பைபிள்ல பாத்தீங்கன்னா, சாலமோனோட பையன் ரெகொபெயாம் என்ன பண்ணுவான்? ராஜாவுக்கு, எதிரி நாட்டு ராஜாவுக்கு கப்பம் கட்டணும். அவன் என்ன பண்ணுவான்? அளவுக்கு அதிகமா கேட்டுருவான். அப்ப இவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இருக்காது. இவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய ஆலயத்தில் இருக்கிறதான, சாலமோன் செய்து வைத்தது ஆலயத்தில் உள்ளதான தங்கத்தை, அந்த கேடகம் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து கொடுத்துருவான். ஆனா ஜனங்க பார்த்தா என்ன ஆயிடும்? பிரச்சனை ஆயிரும். ஆலயத்துல இருந்து கொடுத்துட்டானேன்னு சொல்லி. அதனால என்ன பண்ணுவானா, எல்லாத்தையும் வெங்கலத்துல செய்வானா. என்னத்தை செய்வான்? வெங்கலத்துல செஞ்சுட்டு அதை தங்க முலாம் பூசிடுவான். தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுமா? அது தங்கத்துல அது அப்படியேதான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனா கையில பிடிச்சிருக்கிறவனுக்கு மட்டும் தெரியும் அது என்னது? வெங்கலம். அதே மாதிரிதான் பிசாசு நிறைய காரியங்களை பூமியில செய்யும். பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கும்? ஆண்டவர் செய்யற மாதிரியே இருக்கும். அந்த 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்க வாசிச்ச போது வெளிப்படுத்தல, அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. ஆட்டுக்குட்டினா இயேசுவையும் குறிக்கும், விசுவாசியும் குறிக்கும்.
இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இன்னொன்னு இருக்கு, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக. அப்ப ஆட்டுங்கிறது யாரை குறிக்கும்? தேவனையும் குறிக்கும், விசுவாசியும் குறிக்கும். அது ஊழியக்காரனையும் குறிக்கும், விசுவாசியும் குறிக்கும். அப்ப என்ன ஆகுது? பார்க்கறதுக்கு கிறிஸ்தவத்தை போல இருக்கும், பார்க்கறதுக்கு இயேசு கிறிஸ்துவை போல இருக்கும், பார்க்கறதுக்கு விசுவாசி மாதிரி இருக்கும். ஆனா செய்யற காரியங்கள் என்னவா இருக்கும்? பிசாசினுடைய காரியங்களாக இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வசனம் சொல்லுது, பொய்யான அற்புதங்கள் நடக்கும். அதை வச்சு அவன் அற்புதம் செய்வானா? ஆனா என்ன அற்புதம் செய்வான்? பொய்யான அற்புதம் செய்வான் அப்படின்னு இருக்கு. இப்ப பொய்யான அற்புதம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? வானத்துல இருந்து அக்கினி இறக்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இறக்குவாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது அவங்க செய்ய போறாங்கன்னு. இப்ப பாருங்க, இதற்கு பேரு ஆர்டிபிஷியல் சன் அப்படின்னு பேரு. இது இப்ப சைனால செஞ்சிருக்கிறாங்க. இப்ப ரெடி 2030 ரெடியா இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா ஒரு சூரியன் கொடுக்கக்கூடியதான கதிர்வீச்சை விட பல மடங்கு அதிகமா கொடுக்குது. 1,00,000 ஃபாரன்ஹைட் கொடுக்குது. இது இப்போ அதோடைய பிளான் என்ன? இது எதுக்காக செய்யறாங்க? சைனீஸ் செஞ்சிருக்காங்க. இப்போ ரெடியா இருக்கு. 2020க்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஷியல் சன் ரெடியா இருக்கு. இதை எதுக்காக இந்த ஆர்டிபிஷியல் சன் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு தெரியும் சைனீஸ் பயங்கரமா வேலை பார்ப்பாங்க, பயங்கரமா உழைக்கிறவங்க. அவங்க நிறைய மக்கள் தொகை, நிறைய உழைப்பாங்க. அவன் என்ன சொல்றான்னா, 12 ஹவர்ஸ்லாம் பத்தாது, இனிமேட்டு நமக்கு என்ன வேணும்? 24 ஹவர்ஸ் வேணும். அதனால இப்போ பூமி ஒரு பக்கம் சுத்தி வந்தா இருள் வரணும்ல, அந்த பக்கத்துல இதை பிக்ஸ் பண்றது. இப்ப எப்படி ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க அந்த மாதிரி பிக்ஸ் பண்றது. பிக்ஸ் பண்ணியாச்சுன்னா இப்படி பகல் முடிஞ்சு ரா வர நேரத்துல அந்த பக்கம் என்ன இருக்கும்? ஆர்டிபிஷியல் சன் இருக்கும். சோ இந்த பக்கமும் ஒரிஜினல் சன் இருக்கும், இந்த பக்கம் ஆர்டிபிஷியல் சன் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இரவு என்பதே இருக்காது, வெறும் பகலாக மட்டும் இருக்கும். சோ பகல்லையே நீங்க 24 ஹவர்ஸ் வேலை செய்யலாம் அப்படிங்கறதான கான்செப்ட்ல தான் இதை கொண்டு வராங்க. ஆக்சுவலா நல்லா கவனிச்சீங்கன்னா, பூமியை ஆண்டவர் படைக்கும் போதே பகலும் இரவும் பகலுமாக தான் படைச்சிருக்கிறார். இப்ப இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பிசாசு, நீங்க 6 நாள் படைப்பு இருக்கு, நம்ம நிறைய எடுத்திருக்கோம் கிளாஸ்ல எல்லாம், உங்களுக்கு தெரியும். 6 நாள் படைப்பு இருக்குல்ல, இந்த படைப்பை மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்றதுதான் பிசாசுடைய வேலை. அதுக்கு பேர் தான் சீர்கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 6ஆம் நாள் ஆண்டவர் மனுஷனை படைச்சார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இவன் சொல்றான் ஆணும் ஆணுமாக இருந்தா நல்லது, பெண்ணும் பெண்ணுமாக இருந்தா நல்லது அப்படின்னா. சோ அது கொலாப்ஸ்ட். அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டான். அதுக்கு அடுத்து மிருகங்களை உண்டாக்கினார் 6ஆம் நாள்ல. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? காட்டு மிருகம், நாட்டு மிருகம். இவன் என்ன பண்றான்? ஜிஎம்ஓ ப்ராடக்ட் மிருகத்தை கொண்டாரான். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் பிராய்லர் கோழி. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அது மலட்டு கோழி. இப்போ அவன் உண்டாக்குற எல்லாமே அப்படிதான் இருக்கு. அடுத்து நீங்க போய் இதை எடுத்து பாருங்க. 5ஆம் நாள் சமுத்திரம், மீன்கள், அதுல கொண்டு போயிட்டு எல்லா கழிவுகளையும் கலந்துட்டான். அதுல போய் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டான். 5ஆம் நாள் படைக்கப்பட்டது நாசமா போச்சு. மீன்கள் எல்லாம் செத்து ஒதுங்குதாமா. அது மட்டும் இல்லாம நிறைய மீன்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து நீங்க முன்னாடி போனீங்கன்னா 3ஆம் நாள் சூரியன் சந்திர நட்சத்திரம், இதோ ஆர்டிபிஷியல் சன்னு, அதே மாதிரி தான் சேட்டிலைட்ஸ்க்கு பதில் மேல கொண்டு போய் வச்சு இந்த கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படைக்கப்பட்ட இது 4ஆம் நாள். படைக்கப்பட்டது 3ஆம் நாள்ல பாத்தீங்கன்னா மரம் செடி கொடி. நீங்க சாப்பிட்றதுல இப்ப பாதிக்கு மேல ஆர்டிபிஷியல் சாப்பாடு. நீங்க பன்னீர்னு ஒண்ணு சாப்பிடுறீங்களே, அது என்னது? வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போனோம்னா எது வெஜிடேரியன் கேட்டா மஷ்ரூமும் பன்னீருங்கிறான். இது ரெண்டும் எப்ப வெஜிடபிள் ஆச்சு? இது ரெண்டுமே ஆர்டிபிஷியல் சாப்பாடு. இது ரெண்டுமே மரத்துல காய்க்கிறதே கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா வெஜ் ஆகி போச்சு. இப்ப நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஜிஎம்ஓ ப்ராடக்ட், ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பாடு பாதிக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப நீங்க சாப்பிட்ற கடுகுல இருந்து கத்திரிக்காயில இருந்து எல்லாமே அதுதான். அடுத்து 2ஆம் நாள் மேல உள்ள தண்ணீர், கீழே உள்ள தண்ணீர். இப்ப மேல தண்ணியே இல்ல, மழைய பெஞ்சா மொத்தமா பெய்யுது, இல்ல பெய்யறதே இல்ல. இப்ப கடைசியா ஆண்டவர் முதல் நாள் உண்டாக்குனது இரவும் பகலும், வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். பகலுக்கு வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருக்கு இல்லையா? இரவுக்கு இருளுக்கு இரவு இரவு என்று பெயரிட்டார் இருக்குல்ல? இப்ப அந்த இரவே இல்லாம பண்றான். ஆர்டிபிஷியல் சன் கொண்டாடுறாங்க. கொண்டு வந்து முழுக்க ஆக்சுவலா இது எங்க இருக்கணும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல புதிய எருசலேம் பத்தி சொல்லும் போது ஆண்டவர் சொல்வாரு, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, அதில் பகலில் அதன் கதவுகள் அடைக்கப்படுவது இல்லை, ஏன்னா அங்க என்ன இல்ல? ராக்காலம் இல்லாது இருந்தது. இது வெளிப்படுத்தல் 21 இருக்கு. இது ஆண்டவர் செய்ய வேண்டியது புதிய எருசலேம்ல. இப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டா இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் எதை செய்தாலும் அதை பார்த்து ஒரு காப்பி அடிப்பான்.
இவன் கிரியேட்டர் கிடையாது, பிசாசு. அவன் காப்பி அடிக்கிறவன். அதுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு செய்வான், ஆனா அவனால ஒழுங்காவும் செய்ய முடியாது. அதான் பிரச்சனையே. ஆண்டவர் எதை செஞ்சாலும் ஒழுங்கா செய்யறாரு, நமக்கு ஏத்த. ஏன்னா அவர் செஞ்சதெல்லாம் யாருக்காக? மனுஷனுக்காக. இப்ப அவரு கரெக்டான டெம்பரேச்சர் வச்சிருக்கிறார். இவன் 1,00,000 எவ்வளவு வேணாலும், இது மனுஷனுக்கு என்ன உண்டாக்கும்? பாதிப்பு உண்டாக்கும். இவன் பாருங்க, இவனே ஒண்ணு கண்டுபிடிப்பான், அப்புறம் இவனே அதுக்கப்புறம் அது கெடுதல்னு சொல்லுவான். நம்ம நல்லா ஒழுங்கா நடந்து போயிட்டு இருந்தோம், இல்ல நீங்க எல்லாம் வண்டியில போங்க, ரொம்ப வசதி, நீங்க நல்லா இருப்பீங்கன்னா. அப்புறம் வண்டியில போக ஆரம்பிச்சோம், பெட்ரோல் போட்டான், டீசல் போட்டான். இப்ப அதுல இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஓசோனை ஓட்ட போட்டுருச்சுட்டான். இப்ப அவனே சொல்றான், இதெல்லாம் ஓட்டாதீங்க, எலக்ட்ரிக்கல் வண்டி ஓட்டுங்கன்றான். இப்ப திருப்பி எலக்ட்ரிக்கல் வண்டியில வரக்கூடிய பேட்டரி கழிவுகள் நிறைய ஆகுது, அது எங்க போடுறதுன்னு தெரியாது. கடைசி அவன் என்ன சொல்ல போறான் தெரியுமா? நீங்கள் நடக்கிறது நல்லதும்பா. இதைத்தானே நாங்க முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி எல்லாத்துலயும் இருக்கோம். நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் நம்மளை நல்லா கொண்டாந்து வம்புக்கு இழுத்து கொண்டாந்து உட்கார வச்சுட்டு, இப்ப நம்மளால என்ன ஆயிடுச்சு? இப்ப என்ன சொல்லிட்டானா, இப்ப சொன்னோம்னா அடுத்து வர நம்மளை திட்டுவாங்க. ஒரு காலகட்டத்துல இந்த அம்மிக்கல் எல்லாம் நல்லா இருந்துச்சா, அதை போட்டு நல்லா அவங்க அசைட்டாங்களா, உடம்பு நல்லா இருந்துச்சா, அப்புறம் மிக்சி கிரைண்டர் வந்துச்சா. இப்ப என்ன சொல்றானா, உங்களுக்கு இந்த ஆக்ஷன் இல்லைன்றதுனால ஜிம்முக்கு போய் இதை ஜிம்ப சொல்றான். எல்லாம் நீங்க போய் பாருங்க, அதைத்தானே அம்மிக்கல்ல பண்ணிட்டு இருந்தோம். அம்மிக்கல்ல பண்றது கேவலம், இது பண்றது நமக்கு என்னவா இருக்கு? கௌரவமா இருக்கு இல்லையா? ஒரு 3000 ரூபாய் கொடுத்து நம்ம இப்படி பண்றது நல்லது தானே. 300 அம்மிக்கல்ல பண்றது கேவலம் தானே. இருந்துட்டு போட்டோம். இப்ப நம்மளால அப்படித்தான். யாரு? நான் பெண்களை மட்டும் சொல்லல, ஆண்கள் அப்படித்தான். ஆண்டவர் சொன்னாரு, அவர் பாட்டு என்ன சொன்னாரு? நல்ல வேலை பாடுறாரு. இல்ல அதெல்லாம் முடியாது, ஏசியில உட்காந்து வேலை பார்ப்பானா. சரி பாத்துக்கோன்னாரு. இப்ப ஏசியில வேலை பார்த்துட்டு கலந்து 5 மணிக்கு நடந்துகிட்டு இருக்கான். பறக்கா 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 நடக்கிறான். யாராவது வர்றதுக்குள்ள, ஏன்பா நடக்கிற? டாக்டர் நடக்க சொல்லியிருக்காரு. எங்க ஆண்டவர் சேர்த்து தான் செய்ய சொன்னாரு, வேலையும் நடக்கிறதையும். இப்ப தனித்தனியா செஞ்சுட்டு இருக்கிறான். சொன்னா திட்டுவான், நமக்கு எதுக்கு வம்பு, விட்டுப்போங்க இல்லையா? இது எல்லாம் மொத்தம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இவன் கடைசியில என்ன பண்ணுவான்றீங்க? கடைசியில பழிய தூக்கி நம்ம மேல போடுவான். எந்த ஒரு பொருளையும் இவர்கள் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலன்ட்டு நம்ம மேல தூக்கி போட்டு போயிடுவான் பழிய. அவ்வளவுதான் நடக்க போகுது. கவனிச்சுக்கொள்ளுங்க. இது ஆர்டிபிஷியல் சன் அகைன்ஸ்ட் டு பைபிள். ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னது ஒரு வசனம் இருக்கு. எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு. எரேமியா 33:20 வாசிங்க. அந்த வசனம் நல்லா கவனிங்க. குறித்த நேரத்தில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் அவமாக்கினால். எரேமியா 33:20 சொன்னதை மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அவமாக்கியாச்சு. இனி பகற்காலம். ஏற்கனவே நாம ராங் சென்ஸ்ல போயிட்டு இருக்கிறோம். ராங்கா வாழ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கிட்ட வந்துட்டோம். எப்படின்னா, ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. 104ஆம் சங்கீதம் 20வது வசனத்துல இருந்து வாசிங்க. 104ஆம் சங்கீதம் 20வது வசனம். நீ நல்லா கவனிங்க. நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும். முதல் ஃபார்முலா அவுட். ஆண்டவர் இருளை கட்டளையிடுகிறார். இவன் லைட்டை போட்டான். லைட்டை போட்டது பரவாயில்ல, ஒரு தீவெட்டிக்கு பதிலாக லைட்டை கொண்டாந்தான், ஓகே நியாயம். இப்ப லைட்டை எப்படி போட்டான்னு கேட்டீங்கன்னா, நைட்டு முழுக்க போட்டான். நைட்டு முழுக்க. ஆக்சுவலா நைட்ல வேலை செய்ய வேண்டிய ஆள் யாரு? அந்த வசனம் என்ன சொல்லுது? நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும். வாசிங்க. அதுல சகல காட்டு ஜீவன்களும். இப்ப யார் நடமாறது? 3 மணிக்கு பிரியாணி திங்குறான். நைட்டு 3 மணிக்கு நாங்க இதுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு காலையில வருவோம். பிரியாணி கடையில அடிச்சுக்கிறான் 3 மணிக்கு. இது என்ன கான்செப்டே தெரியல. எந்த கடைக்கு போனாலும் முந்தியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காலைல 5:30 மணிக்கு 6 மணிக்கு தான் டீ கடை திறக்கும். ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு டீ வாங்குறதுக்கு சொம்போட போவாங்க அந்த காலத்துல. இப்போ அவன் சட்டையை போட்டு போயிடுறான். ஏன்னா இல்லைன்னா அவன் தான் சொம்பு கழுவ வேண்டியிருக்கு. அதனால அவன் என்ன பண்ணிடுறான்னா, அவன் நேரம் டீ கடைக்கு சட்டையை போட்டு போனானா, இப்ப வீட்டுல அவன் டீ கேட்டானா பால் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. எதுக்குடா ஒரு டீக்காக பாலை வாங்குவானேன்ட்டு அவன் என்ன பண்ணிடுறான், நேரம் 5:30 மணிக்கு டீ போயிடறான். இவன் 5:30 மணிக்கு வரான்றதுனால டீ கடைக்காரன் 4:30 மணிக்கே வடை போட்டுறாரு. 4:30 மணிக்கு சுட சுட வடையும் டீயும் கிடைச்சா எவன் வீட்டுல டீ குடிப்பான்? யோசிச்சு பாருங்க. இது அப்படி கிடைச்சிட்டு இருந்த காலம் போய் இப்ப 3 மணிக்கு பிரியாணி கிடைக்குது. எத்தனை மணிக்கு 24 hours. நீங்க பாருங்க, இந்த 24 hours ஒரு கான்செப்ட் இருக்குல்ல,
அகைன்ஸ்ட் டு பைபிள். இது 24 மணி நேரம் டிவி ஓடுது. டிவியே ப்ரோக்ராம நம்ம எத்தனை மணி வரைக்கும் பார்க்குறோம்? நாங்கள் டிவி பார்த்த காலத்தில் 10 மணிக்கு ஒரு வட்டம் ஒன்று வரும் இல்லையா? என்ன வட்டம் வரும்? தூர்தர்ஷன் வட்டம் ஒன்று வரும், நிலா ஒன்று, அப்படி ஒன்று வந்து முடியும். அதோட கதை முடிஞ்சு படுத்தோம்னா திருப்பி மறுநாள் சாயங்காலம் 6 மணி 4 மணிக்கு தான். அப்பயும் ஒரு நன்னன் ஒருத்தர் வந்து வயலும் வாழ்வு எடுப்பாரு. அதான் நம்ம தெரிஞ்ச ஒரே ப்ரோக்ராம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 24 hours. நீங்க யாரை வேணா எடுத்து பாருங்க. 10க்கு ஃபோன் வேற வந்துருச்சு. இப்ப எல்லாம் 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கு. இது அகைன்ஸ்ட் பைபிள், அகைன்ஸ்ட் பைபிள். இதனுடைய விளைவு என்ன? மிருகம் நடக்க வேண்டிய இடத்துல யார் நடக்கிறது? மனுஷன் நடக்கிறான். அதனால மனுஷன் என்னவா மாறிட்டான்? ஆல்மோஸ்ட் மிருகமா மாறிட்டான். நீங்க போய் பாருங்க, காலையில சாயங்காலம் காலையில வேலைக்கு போயிட்டு நீங்க அடுத்த வசனம் வாசிங்க சொல்றேன். எதுக்காக நீங்க அவ்வளவு அவசரமா கெரிச்சிக்கிறீங்க? மெதுவா. பாலசிங்கம் இறைக்காக கஞ்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி. நல்ல கவனிங்க. சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி படுத்துக்கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம், காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும். அவ்வளவு அழகா ஃபார்முலா எழுதி கொடுத்துருக்காரு பாருங்க. காலையில போயிட்டு இவன் சாயங்காலம் வருவான், அது நைட்டு சாயங்காலம் புறப்பட்டு காலையில வந்து படுத்துக்கும். ரெண்டுத்துக்கும் அழகா பிரிச்சு வச்சிருக்கிறாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க முந்தியெல்லாம் காலையில அப்பா வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வராருன்னா பிள்ளைங்க வெயிட் பண்ணும். எதுக்கு வெயிட் பண்ணணும்? அப்பா வரும்போது என்ன பண்ணுவாரு? ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாரு, பண்டம் வாங்கிட்டு வருவாருன்னு சொல்லிட்டு என்ன செய்யும்? வெயிட் பண்ணும். இப்ப அப்பா நைட் ஷிஃப்ட் போயிட்டு காலையில வராருன்னா அம்மா பிள்ளைங்கிட்ட சொல்லுது, அந்த ஆளு எரிச்சலோட வருவான், கிட்ட போகாதீங்க, அந்த ஆள் நைட்டு தூக்காம வருவாரு, கொஞ்சம் மரியாதையா சொல்றதுக்கு இப்ப ஃபேஷன் மாறிடுச்சு. நாங்க அன்னைக்கு டிவி பார்த்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று காட்டுறாங்க, ஆச்சரியமா இருக்கு. அவர் காட்டினார், எடுத்து பாருங்க அப்படின்னு. அதுல என்னது, கணவனெல்லாம் மனைவிய அவங்க சொல்றாங்க கேளுங்க, அவங்க சொல்றாங்க கேளுங்கன்றான். மனைவியெல்லாம் கணவன் அவன் சொல்றான் கேளுங்க. ஈக்குவாலிட்டி மாறிடுச்சு இப்ப. அதனால இப்போ மனைவியெல்லாம் என்ன சொல்லுது? வரும்போதே அந்த ஆள் வரான், டென்ஷனா வருவான் காலையில, அந்த ஆள்கிட்ட போகாதீங்க. அவரும் வரும்போது அப்படிதான் வராரு. இறை கொடி கொண்டு மிருகம் காலையில் தங்கள் தாபரங்களில் படுத்துக் கொள்ளும்படி திரும்பும். வரும்போதே அவர் நேரா தாபரத்துக்கு போய் உள்ள விழுவாரு பொத்துன்னு. அவ்வளவுதான், முடிச்சு. இன்னைக்கு இதான் நிலைமை. ஆக்சுவலி டாக்டர்ஸ் என்ன சொல்றான்னா, நைட்ல முழிக்கிறதுனாலதான் நிறைய வியாதி வருதுங்கிறான். நைட்ல முழிக்கிறதுனால தான் நிறைய வியாதி வருது அவங்க சொல்றாங்க. டாக்டர் சொல்றாங்க வியாதி வருது. பத்தாததுக்கு அன்னைக்கு நான் ரொம்ப ஒரு டாக்டர் அவருடைய ஸ்பீச் கேட்பேன், நல்லா இருக்கும் அவருது. அவர் சொல்றாரு, மனுஷன் வந்து 11 to 3 வந்து கம்பல்சரி தூங்கணுமா. 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ள என்ன செஞ்சிடணுமா? தூங்கிடணுமா. ஏன்னா அவன் தூங்கும் போது தான் அவன் கண்ணுல இருந்து ஒரு சுரப்பி வந்து மெலனில்னு ஒன்று சுரக்குமா. அதுதான் ஆன்டி கேன்சர் கண்டக்டா. முடக்கு நமக்கு தேவையான எல்லா இதையும் அதான் கொடுக்குமா. இப்ப நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா 4 மணி நேரம் தூக்கணும், அவ்வளவுதானே. அது எப்போ தூங்கினா என்ன? காலைல 4லேருந்து 10, இல்ல மத்தியானம் 10லேருந்து சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு. அப்படி ஆகவே ஆகாதான். அந்தந்த நேரத்துக்கு தூங்கினா தான் அந்தந்த பார்ட்ஸ் என்ன செய்யுமா? வேலை செய்யுமா. அவர் சொல்றாரு, இது எல்லாம் ஆண்டவர் சொல்லாம நீட்டா ஒரு டைம் போட்டு கொடுத்துட்டாரு, டைம் டேபிள். காலையில வேலைக்கு போ, சாயங்காலம் வந்து என்ன பண்ணிடு, படுத்துரு, வேலை முடிஞ்சு. கிட்டத்தட்ட பூமி உண்டானதுல இருந்து 5800 வருஷத்துக்கு மேல இந்த ஃபார்முலா தான் போச்சு. இந்த கடைசி 150 வருஷம் ஃபார்முலா மாறிடுச்சு. இந்த ஜெனரேஷன் தான் இருக்கிறதுலே அதிக வியாதி உள்ள ஜெனரேஷன், அதிக பாதிப்புள்ள ஜெனரேஷன். பைபிளை மட்டும் ஒருத்தன் ஃபாலோ பண்ணானா, இந்த பைபிள் வந்து என்னன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பைபிளுங்கிறது ஏதோ கிறிஸ்தவர்கள் படிக்கிற பைபிள் இல்லை. சகல மனுஷனுக்குமான ஃபார்முலா இதுல இருக்கு. அவன் எப்படி வாழணும், என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும். அழகா சொல்றாரு, நீ சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்துலயும் என்ன இருக்கணும்? விதை இருக்கணுங்கிறார். 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது 29வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1:29. விதை தரும், 10 அந்த வேர்டை சொல்றாரு பாருங்க. விதை தரும் சகல வித கனி விருட்சங்களாகிய உங்களுக்கு கொடுத்தேன். 10 அந்த வேர்டை யூஸ் பண்றாரு பாருங்க. விதை தரும், விதை தரும் 2 தடவை சொல்லுவார் அந்த வசனத்துல. இப்ப நீங்க சாப்பிடுறது எல்லாமே சீட்லெஸ். இந்த கடைசி காலத்துல நீங்க சாப்பிடுறதுல பாதிக்கு மேல என்ன இருக்குது? சீட்லெஸ். பிராய்லர் கோழியில ஆரம்பிச்சு கிரேப்ஸ் வரைக்கும்
நீங்க யூஸ் பண்ற எல்லாமே சீட்லெஸ். சீட்லெஸ் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள். சரி, இப்ப சொல்லுவான் அதெல்லாம் டெக்னாலஜி வளர்ச்சிங்க, சீட்லெஸ் தான் இப்போ அப்படின்னா, இது எத்தனை வருஷமாடா இருக்குன்னா ஒரு 50ல இருந்து 60 வருஷமா தான் சீட்லெஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி சீட்லெஸ்ஸே கிடையாது, எல்லாமே சீடு தான். காட் சொன்னதை மட்டும், ஆண்டவர் சொன்னதை மட்டும் நீங்க கேட்டு கரெக்டா பைபிள் சொன்னபடி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் சாகுற வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க அதுக்கு ஆண்டவர் அறிஞ்சிருக்கணும்ன்றது ரெண்டாவது, நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு. ஆனா நார்மல் ஒரு மனுஷன் வியாதி இல்லாம வாழ்றதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கர்த்தர் கரெக்டா எழுதி கொடுத்திருக்கிறார். அதை ஃபாலோ பண்ணாதனுடைய விளைவு இன்னைக்கு சீர்கேடாக மாறி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி கடைசி காலத்தில் இந்த சீர்கேடு அதிகமாயிருக்கு. வேதம் சொல்லுது, அவர்கள் பகலுக்கும் இரவுக்கும் உள்ள பிரமாணத்தை என்ன செஞ்சிருவாங்களாம்? மாத்திருவாங்க, அவமாக்கிடுவாங்க. இப்ப மாத்தியாச்சு. இப்ப வேதம் சொல்லுது பொய்யான அற்புதம் நடக்க போகுது. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடிதான் இப்போ ஆர்டிபிஷியல் சன் உருவாகிருச்சு. இதை ஒட்டி இன்னொன்னும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு பர்ஃபெக்டா நிறைவேறி இருக்குது பாருங்க. இதுக்கு பேரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இது இருக்குது. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஓபதியாவின் புஸ்தகம் 4வது ஓபதியா 1ஆம் அதிகாரமா 2ஆம் அதிகாரமா? அப்புறம் எதுக்கு 1ஆம் அதிகாரம்? அதுல 1ஆம் அதிகாரம் இருக்கு, மொத்தம் ஒண்ணுதானா? சரி, வாசிங்க. ஓபதியா 4 வாசிங்க. கட்டியாச்சு பாருங்க, கட்டியாச்சு. நட்சத்திரத்துக்கு நடுவே உன் கூட்டை கட்டினாலும். இதெல்லாம் 2400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வசனம். அன்னைக்கு யாராவது நினைப்பானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ நட்சத்திரங்களுக்கு நடுவில் போய் கூடு கட்டுவேன்னு. நமக்கு நிலாவுக்கு அனுப்புனதே 1960 மேலதான், 1960ல இருந்து 70க்குள்ளதான். அதையே மனுஷன் நம்பல. அது எப்படிங்க நிலாவுக்கு போக முடியும்லாம் கேட்டான். 2500 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எழுதுறாரு, நட்சத்திரங்களுக்கு நடுவே நீ உன் கூட்டை கட்டினாலும் உன்னை அங்கிருந்து நான். உங்க கற்பனைக்காவது வருதா? யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் போய் நட்சத்திரத்தோட கூடு கட்டுவான்னு. கட்டியாச்சு. ஆனா என்னன்னா 2030ல எல்லாம் கீழே விழுது. இங்க பாருங்க, 2030ல கீழே விழுது. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய காலகட்டம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல அது மேல இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே கொண்டு வராங்க. கொண்டு வந்து அது அப்படியே என்ன செய்யறாங்க? கீழே தள்ளுறாங்க. ஆனா என்னன்னா ஆண்டவர் சொன்ன வசனத்துல இப்ப அடுத்து ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கு பேரு இப்போ 2027ல வருது, கட்ட ஆரம்பிச்சாச்சு. 2027ல வருது. ஸ்பேஸ்ல உங்களுக்கு ஹோட்டல் கட்டியிருக்கான், ரெஸ்டாரண்ட் ஹோட்டல். இதை கட்டி இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா 27ல நீங்க போய் வானத்துல ஒரு 2-3 நாள் தங்கலாம், தங்கி சுத்தி பார்க்கலாம். நான் போன வாட்டி அந்த டிக்கெட்டோட விலையை கேட்டிருந்தேன், சும்மா படிக்கும்போது பார்த்தேன். 200 கோடி ரூபா தானாமா. அவங்க சொல்லியிருந்தாங்க இந்திய பணத்துக்கு எவ்வளவு வருதான்? 200 கோடி வருதான். போக போக குறைச்சிருவாங்க, ஒரு 10-15 கோடி ரூபாய்க்குள்ள வரும். ரெடி பண்ணி வைங்க, மேலே ஏறி போய் பார்த்துட்டு வரலாம். இல்ல இதுக்கும் போவாங்க, இல்லாமையா இருப்பாங்க, இல்லாமையா அவன் கட்டுவான். இவ்வளவு தூரம் போய் 1000 கோடி போட்டு செலவு பண்ணி மேல கட்டுறானே, எந்த நம்பிக்கையில கட்டுவாங்க? யோசிச்சு பாருங்களேன். சோ ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் கட்டுறான். யோசிச்சு பாருங்க, வேதம் சொன்னபடி நட்சத்திரங்களுக்கு நடுவே நீ உன் கூட்டை கட்டினாலும் அங்கிருந்து உன்னை என்ன செய்வேன்? விழ பண்ணுவேன். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக கடைசி காலத்துல ஆரம்பத்துல ஒரு தப்பு நடந்துச்சு. அந்த தப்பு என்ன தெரியுமா? நான் வானத்துக்கு ஏறுவேன் ஆராதனை கூட்டத்துக்கு. இதான் ஃபர்ஸ்ட் தப்பு. அதாவது தேவன் உண்டாக்கினதுல நடந்த முதல் தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன் ஆராதனை கூட்டத்துக்கு தலைவராவேன். கடைசி தப்பு வானத்துக்கு ஏறுறான். எங்க ஏறினானோ அதுவே முடியுது. இது ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமான தீர்க்க தரிசன நிறைவேறுதல். ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தின் அறிவு பெருக்கம். அதனாலதான் ஆண்டவர் சொல்வார், அறிவு பெருக்கும் போது அந்த அறிவு கர்த்தருக்குள்ள இருக்கிற அறிவா இருக்கணும். எதுக்குள்ள இருக்கணும்? இப்போ உடனே இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இவங்க எல்லாம் பழமைவாதிகள், இவங்க இல்ல, நாங்க இந்த டெக்னாலஜியா இருக்கிற ஆட்கள்லாம் இல்ல. எது ஒண்ணுமே காடுக்கு அகைன்ஸ்டா போகும்போது அது ஆபத்தா முடியுது. காட் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க செய்றீங்கன்னா அதுல எந்த பிரச்சனையுமே இல்லையே உங்களுக்கு. இதெல்லாம் அகைன்ஸ்ட் காட். ஆண்டவர் ஒண்ணு செய்யாத மாதிரி செய்வாங்க. இப்ப பாருங்க, நிலாவுல போய் வாழ வைக்க முடியும்னு சொன்னா 1960களில் உடனே ஆள் அனுப்பியாச்சு. அனுப்பின உடனே நம்ம ஆட்களும் நிலாவுக்கு போக போறோம். பைபிள் சொன்னதெல்லாம் தப்பு. ஆண்டவர் ஒருத்தர் சொன்னாரு, நாங்கள் நிலாவுக்கும் போய் பார்த்துட்டோம், அங்கே கடவுள் இல்லைன்ட்டாரு.
நிலாங்கிறது இங்க இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒண்ணு, 3,64,000 கிலோமீட்டர்ல இருக்குதாமா, ரொம்ப பக்கம். அங்க போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, நாங்க நிலாவுக்கு போயிட்டு வந்துட்டோம், கடவுள் இல்ல அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க நிலாவில் போய் குடியேற போறோம், நம்ம அங்க போய் படிக்க போறோம் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ 2015 ஒருத்தரோட பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த டீம்ல இருந்த ஒருத்தரோட அமெரிக்கால அவரோட பேச வாய்ப்பு கிடைச்சு. அப்போ அவர் சொன்னாரு, அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நாங்க எப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம்ட்டு. ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டா, அங்க ஆக்சிஜன் எல்லாம் இல்லைங்க, அங்க மனுஷனால வாழ முடியாது, இது நாங்க இவ்வளவு செலவு பண்ணாம இதுல இருந்தே சொல்லிடுவோம், 200 கோடி ரூபாய் செலவு பண்ணாம இதுல இருந்தே சொல்லிடுவோம். ஆனா நீங்க அப்படி செலவு பண்ணி சொன்னா தான் உங்களுக்கு திருப்தி. அப்படி செலவு பண்ணி சொன்னா நீங்க அறிவாளி, நாங்க செலவு பண்ணாம சொன்னா பைத்தியக்காரன், அவ்வளவுதானே. இப்ப அடுத்து செவ்வாய் கிரகத்துக்கு ஆள் அனுப்புறாங்களாமா. இப்ப அதையும் ஒரு ஆள் சொல்றாரு, அங்க வாழ முடியாதுடா, அங்க தண்ணி இல்லடா, கேட்க மாட்டாங்க. அப்புறம் போய் அதுக்கு ஒரு 1000-2000 கோடி செலவு பண்ணி கடைசியா சொல்லுவாங்க அங்க வாழ முடியாதுன்னு. அதுக்கு ஒழுங்கா பைபிள் படிச்சாலே போதும். அந்த காசை நீங்க மிச்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிறவனுக்கு சோறாது போடலாம். 2000 கோடிக்கு சாப்பாடு போட்டா எவ்வளவு பேரோட பசி ஆறும் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்க நிலைமை அதான். இப்ப இவர்கள் எல்லாருமே அகைன்ஸ்ட் பைபிள். நான் இப்போ திருப்பி இந்த டெக்னாலஜிக்கு எதிரானாலும் சொல்லாதீங்க. இவர்கள் செய்கிற எத்தனையும் முடிவு என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முடிவு அகைன்ஸ்ட் பைபிளா இருக்கு. விரையும், டைம் விரையும், எல்லாமே விரையுமாய் போகிறது.